ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை. நம்ம ஆர்ஆர்பி ரயில்வே ப்ரோக்ராம் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து 7951 ஜூனியர் இன்ஜினியர் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த பதிவு போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே புரியும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போது இந்த ஜாப் வந்து ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி தான். 7951 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 18 ஆகட்டும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 36 ஆகும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டும், அப்புறம் ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டு தளர்வும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிஇ, பிடெக், டிப்ளமோ படித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதிக தகவலுக்கு நீங்கள் rrb.gov.in வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஜாப் மெயினாக இந்த அப்டேட் எதுக்கு போடுறேன்னா, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு அதுக்காக தான் நான் போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் சொல்கிறேன், இதை பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட வரும்போது பாதி டாக்குமெண்ட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த அப்டேட்டே நான் போடுறேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் வேணும். இது ஓபிசி பிரிவினராக இருந்தீங்கன்னா கட்டாயம் ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். இங்கே வந்து அப்லோட் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ கரண்டாக இருக்கிற இதை வந்து அப்லோட் பண்ண வேண்டிய இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிறது வந்து உங்களுக்கு டேட் முடிஞ்சிருக்கும். ஸோ நியூ ஒன் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதே மாதிரி தான் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் பொருந்தும். உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இல்லைன்னா நியூ ஒன் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி, மகிழா அதாவது விமன்ஸ், அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கெலாம் 250 தான். அப்புறம் ஓபிசி அந்த அதர் கேஸ்ட் அதாவது ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு வந்து 500 சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 250 சொன்ன கேட்டகரி எல்லாமே நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த 250 கிரெடிட் ஆயிரும். 500 சொன்ன கேட்டகரி எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸாக வச்சுக்கிட்டு அப்புறம் 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே பேங்க் பாஸ்புக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. அது உங்களோட இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும்போது அதை வந்து ஒரு வந்திருக்கா கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஏற்கனவே இவ்வளோ நேரம் பேசினா அதுதான் பேங்க் பாஸ்புக்கு சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது 10th, 12th, டிப்ளமா மார்க் ஷீட், இப்போ பிஎஸ்சி படிச்சிங்கன்னா பிஎஸ்சி மார்க் ஷீட், இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் மார்க் ஷீட், ப்ளஸ் நீங்கள் படித்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் வந்து 2 டைப்ஸாக நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 1, 2 நடக்கும். அந்த டேட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன் டேட்னும் அப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண விரும்புனீங்க, கரெக்ஷன் இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷன் டேட் என் டேட் அதாவது August 29 என் டேட்டு முடியுது. அந்த என் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து August 30 வந்து உங்களுக்கு வந்து அந்த மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து எப்போ வர அவைலபிள் இருக்குன்னா September 8 வரை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இதில் வந்து ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன், எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டேன், அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டேன், எக்ஸாம் ஃபீஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஜாப் ரயில்வேல ஜாப் பொதுவாக அரசாங்க வேலை அப்புறம் ரயில்வேல வேலை பார்க்குறவங்க நிறைய இன்ஜினியர்கள் வந்து ஒரு ஆம்பிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த பதிவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத். தேங்க்யூ.